வணக்கம். லேபர் லால ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் கிடைக்குது வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அவங்க வேலை செய்யக்கூடிய என்விரான்மெண்ட் எவ்வளோ க்ளீனாக இருக்கணும், அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 11 to 20 ஹெல்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். செக்ஷன் 11 கிளீன்லினஸ், வேலை செய்யக்கூடிய இடம் ரொம்பவும் தூய்மையாக இருக்கணும். எந்த விதமான வேஸ்ட் வாட்டரும் ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வரக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளோர், பெஞ்ச், ஸ்டேர்கேஸ், மாடிப்படி இது எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்த வாரம் ஒரு முறை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போது சில தொழிற்சாலை ஃப்ளோரே ஈரமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இரும்பு தொழிற்சாலை. இரும்பு தொழிற்சாலையில் அதிகப்படியான தண்ணீர் ஃப்ளோரில் கொட்டி அந்த இரும்பை கூலாக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இரும்பை கூலாக்குறீங்க, தண்ணீர் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு சரியான கழிவுநீர் பாதை, ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைச்சிருக்கணும். செக்ஷன் 13 வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஒரு தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் வேலை செய்யக்கூடிய இடம் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் இருக்கணும். அவங்க அமைக்கக்கூடிய சுவர்கள், அந்த வால்ஸ், ரூஃபிங், பெயிண்டிங் மெட்டீரியல் இது எல்லாமே டெம்பரேச்சரை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு சிமெண்ட் சீட்டெல்லாம் போடுறாங்கன்னா வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது இந்த தொழிற்சாலையில் அமைக்கக்கூடிய வால்ஸ், ரூஃபிங் இது எல்லாமே டெம்பரேச்சரை எந்த அளவுக்கு குறைக்குதோ அந்த அளவுக்கான மெட்டீரியல் தான் அமைக்கணும். இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் ஆர் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர். ஏசி குடோன், இன்னொன்று இரும்பு உருக்கிற ஆலை. இந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதிகப்படியான சூட்டில் ஒரு மனிதர் தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அவர் உடலில் லங் டிசீஸ் ஏற்படும், ஹார்ட் டிசீஸ் ஏற்படும், பல டிசீஸ் அவருக்கு ஏற்படுன்றதுனால டெம்பரேச்சர் சரியான இடத்துல தான் அவங்க வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 14 டஸ்ட் அண்ட் ஃபியூம், தூசி மற்றும் புகை. ஒரு தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த வகையான தூசியோ புகையோ வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா அவர் மூச்சு இழுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த புகையும் தூசியும் தொடர்ந்து மூச்சில் அவர் இழுக்கும் பொழுது அவருக்கு லங் டிசீஸ் ஏற்படும். அதனால் இந்த செக்ஷனை வச்சுருக்காங்க. எந்த ஃபேக்ட்ரியுமே ஒரு பொருளை எரிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய புகை உள்ளே வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்க கூடாது. கண்டிப்பாக அவங்களோட புகை வெளியே தான் போகணும். எடுத்துக்காட்டுக்கு டயர் கம்பெனிலாம் இருக்குன்னா அதுலேருந்து அதிகப்படியான புகை வரும். அந்த புகை வெளியில் தான் போகணுமே தவிர ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்க கூடாது. செக்ஷன் 16 ஓவர் க்ரௌடிங். ஒரு தொழிற்சாலையில் அதிகமான லாபம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வேலைக்கு வைக்கக்கூடாது. அப்படி நிறைய பேரை வேலைக்கு வச்சா அங்கே ஓவர் க்ரௌடிங் ஆகும். ஓவர் க்ரௌடிங் ஆகும் பொழுது அவங்களுக்கு மூச்சு இழுக்கிறதுல சிரமமாக இருக்கும், தொடர்ந்து வேலை செய்கிறதுலேயும் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக 14.2 கியூபிக் மீட்டர் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆக்டோட கமென்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் போதுமான அளவுக்கு இடைவெளி இருந்தால் தான் அவங்க வேலை செய்ய முடியும். உங்களுடைய பர்சனல் கெயின்ஸ்க்காக அதிகப்படியான ஆட்களை வேலைக்கு சேர்த்து ஓவர் க்ரௌடிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லைட்டிங் செக்ஷன் 17. ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருக்கணும். அது சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் போடக்கூடிய லைட்டாக இருந்தாலும் சரி. சூரிய ஒளி ஏதாவது ஒரு வழியில் பட்டு உள்ளே வருது, அதாவது மேலே கிளாஸ் டாப்பாக இருக்குது, அதன் மூலமாக தான் சூரிய ஒளி வருது அப்படின்னா அந்த கிளாஸ் டாப்பை நிச்சயம் ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. தொழிலாளர்களின் கண் கூசுவது போல் லைட் அடிக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்து அந்த லைட்டு கிளார் அடிக்காத மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நிழல் தெரியுது அப்படின்னா நிழல் தெரியும் பொழுது நமக்கு அந்த இடத்துல கண் பார்வை சரியாக இருக்காது, அது ஐக்கு ஸ்ட்ரெயின் ஏற்படும். நிழல் தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நிழல் தெரியாமல் லைட் செட்டிங்கை எப்படி மாற்றி அமைக்கணுமோ அப்படி மாற்றி அமைக்கணும், இல்லை மிஷினை வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்கணும். ஒரு தொழிலாளர் ஐ ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி வேலை செய்யக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டர். ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் குடிநீர் வச்சிருக்கணும். அந்த இடத்துல குடிநீர் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான தொழிலாளர் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் எழுதி வச்சிருக்கணும். அந்த குடிநீர் கழிவறையில் இருந்தும், ஓப்பன் ட்ரைனேஜில் இருந்தும், கழிவுநீர் வெளியேற்றும் பாதையில் இருந்தும் 6 மீட்டர் தள்ளி இருக்கணும். இதை சீஃப் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. 250 எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெயில் காலத்தில் கூலிங் வாட்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 19 இது கழிவறையை பற்றி சொல்கிறாங்க.
ஒரு தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப அவசியமாக இருக்கணும். அந்த ரெஸ்ட் ரூமை அவர் எப்போ நினச்சாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அது என்க்ளோஸ்டாக தான் மூடி தான் வச்சுருக்கணும். ஆண் பெண்ணுக்குன்னு தனித்தனியாக செப்பரேட் ரெஸ்ட் ரூம் இருக்கணும். அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்பவும் ஹைஜீனாக க்ளீனாக இருக்கணும். அந்த ரெஸ்ட் ரூமில் லைட்டிங் ஃபெசிலிட்டியும் வென்டிலேஷனும் அவசியம் இருக்கணும். செக்ஷன் 20 ஸ்பிட்டூன்ஸ். என்ன இந்த ஸ்பிட்டூன்ஸ் கேட்டிங்கன்னா, குப்பை தொட்டி மாதிரி இது துப்பும் தொட்டி. தொழிலாளர்கள் நிச்சயமாக தொழிற்சாலைக்குள்ளே எச்சில் துப்பக்கூடாது. ஒருவேளை அது மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டாக இருக்கலாம். அந்த இடத்துலலாம் எச்சில் துப்பக்கூடாது. அதுக்காக தனியாக துப்பு தொட்டி ஸ்பிட்டூன்ஸ் வச்சுருக்கணும். அப்போது அவங்க அந்த ஸ்பிட்டூன்ஸில் மட்டும்தான் எச்சில் துப்பணும்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிலாளர்களுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி பண்ணி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் இவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் நடக்கும். 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இதையே இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு தொழிற்சாலை 5 வருஷமாக தொழிலாளர்களுக்கு தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தண்ணியே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா வீதம் 5 வருஷத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ வசூல் பண்ணிப்பாங்க. இல்லை 100 நாளைக்கு எவ்வளோ வீதமோ அவ்வளோ வசூல் பண்ணிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஃபைன். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா